நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். Spirit of the Lord upon me. கர்த்தருடைய ஆவி என்மேல். Spirit of the Lord upon me. கர்த்தருடைய ஆவி என்மேல். If you got a copy of the Bible, kindly turn with us to Isaiah chapter 11 and we shall read verses 1 and 2. உங்களிடத்தில் வேத புத்தகமானால் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். And there shall come forth a rod out of the stem of Jesse, and a branch shall grow out of his roots. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். And the Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். So here is a prophecy that the Spirit of the Lord shall be upon him. இங்கே ஒரு தீர்க்கதரிசனத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று. The Spirit of the Lord shall rest upon Jesus Christ. கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே தங்கியிருப்பார். So when we read the Bible, வேதத்தில் நாம் வாசிக்கும் வேளையில் the Holy Spirit coming upon and resting upon Jesus, there are a few specific instances. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேலே வந்து தங்கி இருப்பதை ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கிறோம். At his conception, கருத்தரிக்கப்படும் பொழுது the angel tells Mary, தேவதூதன் மரியாளிடம் சொல்கிறார், the Spirit of the Lord shall come upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார். The Spirit of the Lord shall come upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார். How was Jesus conceived? இயேசு எப்படி கர்ப்பம் தரிக்கப்பட்டார்? It was the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே. The Spirit of the Lord came upon her. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேலே வந்தார். And Jesus was formed. இயேசு உருவானார். That's the work of the Holy Spirit. அது பரிசுத்தாவின் செயலாய் இருக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Then உண்டாவதாக. at his baptism, அவருடைய ஞானஸ்தானத்தின் பொழுது, when Jesus was baptized, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பொழுது in the form of dove, ஒரு புறாவை போல the Holy Spirit came upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். And then at his ministry, அவர் ஊழியம் செய்கிற பொழுது, commencement of his public ministry, அவர் பொது ஊழியத்தை ஆரம்பிக்கிற வேளையிலே Jesus quoted this prophecy. இயேசு அவரை குறித்த தீர்க்கதரிசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். And about his ministry, the Bible says, அவருடைய ஊழியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, God anointed him with his Spirit. தேவன் அவருடைய ஆவியானவராலே அவர் அபிஷேகம் பண்ணினார். He went about doing good. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். Destroying the works of Satan. பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார். And also he was setting people free from demonic oppressions. பிசாசின் பிடியிலிருந்து மக்களை அவர் விடுவித்தார். He was healing the sick. அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். He went about preaching good news. அவர் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவராய் சுற்றித் திரிந்தார். At his conception, அவருடைய கருத்தரிக்கும் பொழுது it was the work of the Holy Spirit. அது பரிசுத்தாவின் செய்கையா இருக்கிறது. At his baptism, அவருடைய ஞானஸ்தானத்தின் பொழுது the Holy Spirit came upon him. பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்கினார். And again when he was going for fasting prayer, அவர் உபவாச ஜெபத்திற்கு செல்லுகிற வேளையிலே the Spirit led him. பரிசுத்தாவியானவர் அவரை நடத்தினார். At his commencement of the ministry, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற வேளையிலே Jesus says, இயேசு சொன்னார், the Spirit of the Lord is upon me.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். In his ministry, அவருடைய ஊழியத்திலே the anointing of the Lord was leading him. கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் அவரை நடத்தி கொண்டிருந்தது. And the Garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே with a very heavy heart when he was praying, அவர் பலத்த இருதயத்தோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். an angel came to comfort him. தேவதூதன் அவரை ஆறுதல் படுத்த இறங்கினார். But he was filled with more sorrow. அவர் அதிக கவலையினாலே நிரம்பியிருந்தார், வியாகுலம் அடைந்திருந்தார். Then the Bible says in the book of Hebrews we read, எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், because of the work of the eternal spirit yielded to the will of God totally. அவர் நித்திய ஆவியானவரின் சித்தத்தினாலே அவர் தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். Really wonderful. அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. In his conception, அவர் கருத்தரித்த வேளையிலே, baptism, அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, in his ministry, அவருடைய ஊழியத்திலே, in his submission, அவருடைய கீழ்ப்படிதலிலே, in every area of his life, அவருடைய எல்லா வாழ்க்கையின் நிலைகளிலுமே it was the work of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் செய்கையா இருக்கிறது. It's a really wonderful to think how the Holy Spirit that was upon him worked in his life. இது மிகவும் அதிசயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில அவர் மேலிருந்து செயல்படுத்தினார் என்று. And when he died and he was buried, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது, we read in the Bible, வேதத்திலே நாம் படிக்கிறோம், again the Spirit of God raised him from the dead. பரிசுத்த ஆவியானவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். The Spirit of God raised Jesus' dead body from the dead. தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மரித்த சரீரத்தை மரித்தோர் மத்தியிலிருந்து எழுப்பினார். And about that we read in the Bible, அதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். John chapter 3 verse 34, the Lord anointed him with Holy Spirit without measure. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். God has filled Jesus Christ with his spirit without measure. தேவன் இயேசுவின் மேலே தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். Without measure. அளவில்லாமல். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, to reveal God is the work of the Holy Spirit in the life of Jesus. தேவனை வெளிப்படுத்தினது பரிசுத்தாவியினுடைய இயேசுவின் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியின் செய்கையா இருக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In his conception, அவர் கருத்தரித்த பொழுது, at his baptism, அவருடைய ஞானஸ்நானத்தின் பொழுது, in his ministry, அவருடைய ஊழியத்திலே, at Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே, even for his resurrection, அவர் உயிர்த்தெழுந்த பொழுதும், in every area of his life, அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் God has given the Holy Spirit with no measure. தேவன் அவருக்கு அளவில்லாமல் அவருடைய ஆவியை தந்தருளினார். And we read in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம், the same Spirit came upon different saints of God. அதே பரிசுத்தாவியானவர் வேறே பரிசுத்தவான்கள் மேலும் வந்து இறங்கினார். The Spirit of God came upon judges, நியாயாதிபதிகள் மேலே பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். kings, ராஜாக்களின் மேலே வந்து இறங்கினார். came upon the prophets, தீர்க்கதரிசிகள் மேலே வந்து இறங்கினார். upon the priests, பிரசங்கிக்கிறவர்கள் மேலே வந்து இறங்கினார். ஆசாரியர்கள் மேலே வந்து இறங்கினார். It was the work of the Holy Spirit they were able to accomplish God's purpose in life. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை முழுமைப்படுத்துவது தேவனுடைய ஆவியானவரின் செய்கையா இருக்கிறது. We read about a judge called Othniel. ஒத்தேனியல் என்ற ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். A judge called Gideon. கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியை குறித்து வாசிக்கிறோம். யெப்தாவை குறித்து வாசிக்கிறோம். Samson, சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். They all are judges. They all are led by the Holy Spirit, or the Spirit of God. இந்த எல்லா நியாயாதிபதிகளும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்கள். And King Saul, சவுலோடு, and King David, தாவீது ராஜாவோடு, they all were filled with the Holy Spirit. அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். They were able to execute divine purpose in this world. அவர்கள் தேவனுடைய தெய்வீக சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடிந்தது. And the prophets, தீர்க்கதரிசிகள், Isaiah, Jeremiah, and everybody, ஏசாயா, எரேமியா எல்லோரும் they were able to prophesy being led by the Spirit of God.
அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் கூறினார்கள். And when we come to the New Testament, புதிய ஏற்பாட்டிலே நாம் வருகிறவே the apostles were filled with the Holy Spirit. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். Not only the apostles, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, we read in the Bible, வேதத்திலே வாசிக்கிறோம், people at Cornelius' place were filled with the Holy Spirit. கொர்நேலியின் வீட்டிலே இருந்தவர்கள் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். Saul, who was persecuting the church, the Lord met him on the way to Damascus and he was filled with the Holy Spirit. சவுல் கர்த்தருடைய தெய்வ சபையை அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே தேவனுடைய ஆவியானவர் அவனை சந்தித்தார். The new believers at Samaria, by the ministry of Philip, they were filled with the Holy Spirit. பிலிப்பின் ஊழியத்தினாலே சமாரியாவில் இருந்த புதிய விசுவாசிகள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். And we read later at Ephesus, we read the new converts, the disciples, they were filled with the Holy Spirit. எபேசுவிலே புதிதாக ரட்சிக்கப்பட்ட சீடர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். So every believer in the church was filled with the Holy Spirit. சபையில் இருந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் அங்கே தேவனுடைய ஆவினாலே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். In all these 2000 years, இந்த எல்லா 2000 வருடங்களிலும் those who believe and ask, விசுவாசித்து கேட்கிறவர்களுக்கு they are filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். Jesus said, இயேசு சொன்னார், ask and it shall be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். You being the evil, you know to give good things to your children. பொல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க So அறிந்திருக்கிறீர்கள். when you ask your heavenly Father, surely he will give you the Holy Spirit. உங்களுடைய பரம பிதாவை நீங்கள் கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருள்வார். When you ask for egg, your father will not give you a scorpion. நீங்கள் ஒரு முட்டையை கேட்கும் பொழுது உங்கள் தகப்பன் உங்களுக்கு தேளை கொடுக்க மாட்டார். When you ask for a fish, your father will not give you a snake or a serpent. நீங்கள் ஒரு மீனை கேட்கும் பொழுது அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். When you ask for bread, your daddy is not going to give you a stone. நீங்கள் அப்பத்தை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கல்லுகளை கொடுக்க மாட்டார். When you know to give good things to your children, நீங்கள் நல்ல காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது how much more it is certain that your heavenly Father would give them the Holy Spirit when they ask. இது எவ்வளவு நிச்சயம் உங்களுடைய பரலோக பிதா நீங்கள் கேட்கிற போது பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்பது. When the Spirit of the Lord is upon us, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிற பொழுது we can be a testimony for Jesus Christ. நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ The முடியும். Holy Spirit will strengthen us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். And the Holy Spirit will make us a witness for Christ, a testimony for Christ. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இயேசுவுக்கு சாட்சிகளாய் ஏற்படுத்துவார். That's the very purpose why we should be filled with the Holy Spirit. இந்த காரணத்துக்காகவே நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். It's not that we give testimony about Jesus, இயேசுவை பற்றி சாட்சி சொல்வது மட்டுமல்ல, not just to say அவர் நல்லவர் வல்லவர், அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்வதற்காக that மட்டுமல்ல, everybody can do it, அது எல்லாராலும் செய்ய முடியும். but to be a real witness for Christ. இயேசுக்காக சாட்சியாய் I வாழ்வதற்கு am the witness that Jesus is risen from the dead. நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். I am a witness what Jesus can do even today. இயேசு இன்றும் என்ன செய்ய முடியும் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். I am a witness that Jesus is the Son of God. நான் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். I am a witness that Jesus is God manifest in flesh. நான் இயேசு தேவன் மாம்சத்தில் வந்தவர் என்று நானே சாட்சியாய் இருக்கிறேன். I am a witness for that. நான் அதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். To be a witness for Jesus Christ, we need the power of the Holy Spirit. இயேசுவுக்கு நாம் சாட்சியாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு And தேவைப்படுகிறது. also to reveal God's power in this world. தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட, To set the captives free. சிறைப்பட்டவர்களை விடுவிக்க, To bring joy to the people those who are mourning. துக்கப்படுபவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, To heal the broken-hearted. உடைந்த இருதயங்களை குணப்படுத்த, To bring the good news to the needy people. தேவையா இருக்கிறவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகளை, நற்செய்தியை கொண்டு வர We need the Spirit of God. நமக்கு தேவனுடைய ஆவி தேவைப்படுகிறது. We need the Spirit of God. நமக்கு தேவனுடைய ஆவி Even தேவைப்படுகிறது. to comfort all those who mourn in Zion. சியோனிலே துன்பப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்த We need the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, is a small teaching.
ஒரு சின்ன போதனை. We receive the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். When you ask, you receive it. நாம் கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். Then there is another experience. அதற்கு அடுத்து இன்னொரு அனுபவம் இருக்கிறது. Being filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். Receiving the Holy Spirit. நாம் பெற்றுக்கொள்கிறோம். And being filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். And there is a third experience that's very, very important. மூன்றாவது அனுபவம் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. Many of you have received the Holy Spirit. நாம் அநேகர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். And many of us will be filled with the Holy Spirit when we pray, when we worship Him. நாம் தேவனை துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்போம். Again and again we will be filled with the Holy Spirit. திரும்ப திரும்ப நாம் நிரப்பப்பட்டிருப்போம். There is a third experience. மூன்றாவதாக ஒரு அனுபவம் இருக்கிறது. Baptized in the Holy Spirit. பரிசுத்தாவியாலே ஞானஸ்தானம் பெற்றிருப்பது. Immersed in the Holy Spirit. Baptized means immersed in the Holy Spirit. பரிசுத்தாவியிலே முழுகி இருப்பது. I am immersed in the Holy Spirit. பரிசுத்தாவியிலே நாம் முழுகி இருப்பது. To my left, to my right, above my head, everywhere there's Holy Spirit. என்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் மேலே கீழே எல்லா இடத்திலும் பரிசுத்தாவியானவர் இருப்பார். John says when he was in the island of Patmos. யோவான் பத்மோத்துவில் இருந்தபொழுது சொல்லுகிறார், In the Lord's day. கர்த்தருடைய நாளிலே I was in the Spirit. நான் ஆவிக்குள்ளானேன். Holy Spirit is in us when we receive. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது. But when we are baptized in the Holy Spirit means we are in the Spirit. நாம் பரிசுத்தாவியிலே ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் பரிசுத்தாவிக்குள்ளாக செல்கிறோம். Just as soak a sponge and dip into this water. நான் ஒரு பஞ்சை எடுத்து இந்த தண்ணியிலே நான் முழுகும் பொழுது Water is inside the sponge. அந்த தண்ணீர் ஸ்பாஞ்சுக்குள்ளாவும் இருக்கும். And also the sponge is in the water. அந்த ஸ்பாஞ்சும் தண்ணிக்குள்ள இருக்கும். Holy Spirit is in me. பரிசுத்தாவியானவர் என்னுள்ளே இருப்பார். And I am in the Holy Spirit. நான் பரிசுத்தாவிக்குள்ளாக இருப்பேன். I am in the Holy Spirit. நான் பரிசுத்தாவிக்குள்ளாக இருப்பேன். And there is another fourth experience. அதற்கு அடுத்து ஒரு நாலாவது நிலை இருக்கிறது. Led by the Holy Spirit. பரிசுத்தாவியாலே நடத்தப்படுவது. I received the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். I am filled with the Holy Spirit. பரிசுத்தாவியாலே நிரப்பப்படுகிறோம். I am baptized in the Spirit. பரிசுத்தாவியாலே ஞானஸ்தானம் பெறுகிறோம். I am led by the Spirit. நான் பரிசுத்தாவியாலே நடத்தப்படுகிறேன். The Spirit leads me. பரிசுத்தாவியானவர் என்னை நடத்துகிறார். Turn to the left, turn to the right. இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்பு என்று. And there is another experience. அதற்கடுத்த இன்னொரு நிலை இருக்கிறது. Moved in the Holy Spirit. என்னை ஆட்கொண்டு நடத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவது. நான் செய்கிறதே அவரால் தான். I moved in the Holy Spirit. Holy Spirit moves me. You can say இயக்குகிறார். இயக்குகிறார். Totally controlled by the Holy Spirit. முழுவதுமாக பரிசுத்தாவியானவரே கட்டுப்படுத்தப்பட்டிருப்பேன். Totally surrendered to the Holy Spirit. முழுமையாக பரிசுத்தாவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பேன். Holy Spirit moves me. பரிசுத்தாவியானவர் என்னை நகர்த்தி சொல்வார். Why you do this? ஏன் அப்படி செய்வீர்கள்? ஏன் அப்படி செய்கிறார்? It's not that I want to do it. நான் இதை செய்ய வேண்டும் என்றல்ல. Holy Spirit moves me. ஆவியானவர் என்னை நடத்தி சொல்கிறார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We all must have all these experiences. நம் எல்லோருக்கும் இந்த அனுபவம் தேவைப்படுகிறது. It's not enough that we receive the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, we should be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். We should be baptized in the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். We should be led by the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். We should be moved by the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நம்மை நகர்த்தி செல்ல வேண்டும், இயக்க வேண்டும். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, what are the attributes of this Holy Spirit? இந்த பரிசுத்தாவியானவரின் குணாதிசயங்கள் என்ன? What are the attributes of this Holy Spirit? இந்த பரிசுத்தாவியானவரின் குணாதிசயங்கள் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். So this is the Spirit of the Lord. இது தேவனுடைய ஆவியானவர். We read in the Bible about spirit of man. நாம் வேதத்திலே மனிதனுடைய ஆவியை குறித்து பார்க்கிறோம். Spirit of the world. உலகத்தின் ஆவியை குறித்து பார்க்கிறோம். We read about spirit of the devil. பிசாசின் ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். And here we read about the Spirit of God. இங்கே நாம் தேவனுடைய ஆவியை குறித்து பார்க்கிறோம்.
spirit of the world, உலகத்தின் ஆவி, spirit of men, மனிதரின் ஆவி. the spirit in us, நமக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறது. spirit in the world, இந்த உலகத்துல ஒரு ஆவி இருக்கிறது. spirit of the devil. பிசாசினிடத்துல ஒரு ஆவி இருக்கிறது. Here we read about spirit of God. இங்கே தேவனுடைய ஆவியை குறித்து So படிக்கிறோம். what is the spirit we have received? நாம் எந்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? We all have the spirit of men. மனிதனுடைய ஆவி அல்ல, நமக்குள்ளாக மனிதனுடைய ஆவி இருக்கிறது. People can receive the spirit of the world. மக்கள் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். Paul says we have not received the spirit of the world as others. நாம் மற்றவர்களைப் போல உலகத்தை ஆவியை பெற்றவர்கள் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். So there's a possibility that we could receive the spirit of the world. நம் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. We read about many people possessed with the spirit of the devil. நாம் அநேகர் பிசாசின் ஆவி பிடித்தவர்கள் என்று நாம் படிக்கிறோம். There are many categories. அநேக நிலைகள் இருக்கிறது. Spirit of the devil, பிசாசின் ஆவி, spirit of Satan, சாத்தானின் ஆவி, spirit of unclean spirits. அசுத்த ஆவி. Like that, there are different spirits. அதே போல அநேக levels, categories. அநேக வகையான ஆவிகள் இருக்கிறது. And also we read about the spirit of God. அதே போல நாம் தேவனுடைய ஆவியை குறித்தும் So படிக்கிறோம். what do you mean by spirit? ஆவி என்றால் என்ன? It is something like wind. அது காற்றை போன்றது. There are different types of wind. அநேக விதமான காற்றுகள் இருக்கிறது. We say breeze, தென்றல் என்று பார்க்கிறோம். storm, புயல் என்று பார்க்கிறோம். cyclone, சூறாவளி. சூறாவளி. That northeast wind, வடகிழக்கு காற்று. southwest breeze. தென்மேற்கு காற்று. Like that we talk about different winds. அதே போல நாம் அநேக காற்றுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். What does the wind mean? இந்த காற்று என்றால் என்ன? We cannot see wind. நாம் காற்றை பார்க்க முடியாது. Whereas a breeze we cannot see. தென்றலை நாம் பார்க்க முடியாது. Whether it's a northeast wind we cannot see. வடகிழக்கு காற்றும் நாம் பார்க்க முடியாது. Cyclone we cannot see. புயல் காற்று நாம் பார்க்க முடியாது. Storm we cannot see. நாம் சூறாவளியை நாம் பார்க்க முடியாது. We cannot see. நாம் அதை பார்க்க முடியாது. But we can feel or we can experience the impact of that wind. நாம் அதை உணர அந்த காற்றினால் ஏற்படுகிற ஒரு நிலையை நாம் அனுபவிக்க முடியும். தாக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். You can feel the breeze. நாம் தென்றலை உணர முடியும். How refreshing it could be. அது ஒரு புத்துணர்ச்சியூட்டுவதாக இருக்க முடியும். The northeast wind very chill. வடகிழக்கு காற்று மிக குளுமையாக இருக்கும். The storm makes a havoc. சூறாவளி ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. But none of these winds we can see. இந்த எந்த காற்றையுமே நாம் பார்க்க முடியாது. But we can experience the influence of that wind. இந்த காற்றுகளின் தாக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். Spirit of the world. உலகத்தின் ஆவியிலே You cannot see the spirit. நாம் அந்த ஆவியை பார்க்க முடியாது. But we will be influenced by the system of the world. இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் தாக்கம் ஏற்படுத்த முடியும். We won't have the fashion of the world. நாம் உலகத்தின் வேஷத்தை தரிக்க மாட்டோம். We want to follow if the spirit of the world influences us, இந்த உலகத்தின் ஆவி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது we love to follow the rudiments of the world. இந்த உலகத்தின் காரியங்களை நாம் வழிபாடுகளை நாம் பின்பற்ற விரும்புவோம். Say what is wrong in it? இதில் என்ன தவறு இருக்கிறது? What that pastor is doing, அந்த போதகர் செய்கிறாரு, this evangelist is doing, அந்த ஊழியக்காரர் செய்கிறார், what is wrong in it? அதுல என்ன தவறு இருக்கிறது? Because the spirit of the world is in us. உலகத்தின் ஆவி நமக்குள்ளாக இருக்கிறதுனால we don't see it, நாம் அதை பார்க்க முடியாது. but it makes an impact in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. And we will follow the system of the world. நாம் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பின்பற்றுவோம். The worldliness will be in us. உலக தன்மை நம்மளாக இருக்கும். Our thought process will be influenced by the world.
நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தினாலே உலகத்தினால் Even the தாக்கத்தை children can be affected by that. நம்முடைய குழந்தைகள் அதனால பாதிக்கப்படுவார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதர you சகோதரிகளே, don't see something called spirit of the world, நாம் உலகத்தின் ஆவியை நாம் பார்க்க முடியாது. but you can feel the influence of the spirit of the world in our life. அந்த உலகத்தின் ஆவினாலே ஏற்படுகிற தாக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில. Spirit of the devil, பிசாசின் ஆவி, what a havoc it can make in our lives. அது எப்படியான ஒரு சேதத்தை நம் வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். And when we totally yield to the spirit of God, நாம் முழுவதுமாக தேவனுடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது we don't see the spirit, நாம் அந்த ஆவியை பார்க்க முடியாது. but that will make an impact in our life. It's like a wind. அது காற்றை போல நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை It ஏற்படுத்தும். will give us peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை நமக்கு It will கொடுக்கும். motivate us to live for God. நம்மை தேவனுக்காக வாழ நம்மை உந்தும். It will make us a testimony for Jesus Christ. நம்மை இயேசுவுக்கு சாட்சியாக ஏற்படுத்தும். The power of God will be revealed through us. நம் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும். It is the spirit of God in working in us. தேவனுடைய ஆவியானவர் நம்முள்ளாக செயல்பட்டு He கொண்டிருப்பார். will create God's nature in us. நமக்குள்ளாக தேவனுடைய குணாதிசயங்களை So உருவாக்குவார். when you receive the Holy Spirit, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் the பொழுது very first nature of the Holy Spirit, பரிசுத்தாவின் முதல் குணாதிசயம் it is the spirit of the Lord. அது தேவனுடைய ஆவி. It is the spirit of the Lord. அது தேவனுடைய ஆவி. We say it's the spirit of God. அது நாம் தேவனுடைய ஆவி என்று We say it's the spirit of the Lord. கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறோம். We say it's the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறோம். We call it Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, whatever the word you may use it, நீங்க என்ன வார்த்தை வேணா I உபயோகப்படுத்தலாம். mean it's the spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியை குறிக்கிறீர்கள். Number 2, இரண்டாவது, that we say 2 and 3 together. 2 3 ஒன்றாக சேர்த்து பார்ப்போம். It is spirit of wisdom and spirit of understanding. அது ஞானத்தின் ஆவியும் புத்தியின் ஆவியுமா இருக்கிறது. Number 2, இரண்டாவது, what is the spirit you have received? நாம் எந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்? It is the spirit of wisdom. ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். So we get the wisdom of God. நாம் ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். When we get the wisdom of God, நாம் ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது we will have a focused life. நாம் ஒரு தெளிவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். Because the spirit of wisdom is in us. ஞானத்தின் ஆவி நமக்குள்ளாக இருக்கிறதுனால We'll do everything in a very wise way. நாம் எல்லாவற்றையும் ஒரு ஞானமான வழியிலே It செய்வோம். is not the wisdom of the devil, it's not the wisdom of the world, it is the wisdom from above. இது உலகத்தின் ஞானம் அல்ல, பிசாசின் ஞானம் அல்ல, இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். So when you receive the spirit of God, நாம் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது number 1, you get the spirit of God. முதலாவது நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். Number 2, you get the spirit of wisdom. இரண்டாவது நீங்கள் ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். It's not just speaking in tongues. அது அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, You are moved by wisdom. நீங்கள் ஞானத்தினாலே உந்தப்படுவீர்கள். Everyone who யாரா- is led by the Holy Spirit, தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற எல்லாரும் he will walk wisely. அதாவது ஞானமாய் நடப்பார்கள். The manifestation of flesh, manifestation of the world will not be in him. மாம்சமும் உலகமும் அவனுக்குள்ளாக இருக்காது. You'll be very wise. அவர் ஞானமாய் இருப்பார். So you just go to a textile shop, நீங்கள் ஒரு துணி கடைக்கு போவீங்க, a ready-made shop, ஆயத்த ஆடை கடை. you want to buy a dress. நீங்கள் ஒரு ஆடையை வாங்க விரும்புவீர்கள். You can be led by the spirit of the world. நீங்கள் உலகத்தின் ஆவியினாலே நடத்தப்படலாம். You can be led by the spirit of the devil. நீங்கள் பிசாசின் ஆவியினாலே நடத்தப்படலாம். You can be led by the spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலும் நடத்தப்படலாம். If you are led by the spirit of the world, நீங்கள் உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது what is acceptable to the world you want to buy. உலகத்தினால் எதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதை நீங்கள் வாங்க விரும்புவீர்கள். If you are led by the spirit of the devil, நீங்கள் பிசாசினால் நடத்தப்படுகிற பொழுது to do the work of the devil in this world, you will buy that. பிசாசின் காரியங்களை இந்த உலகத்தில் செயல்படுத்த நீங்கள் உடை வாங்குவீர்கள். And if you are led by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற பொழுது you will be very wise.
நீங்கள் ஞானமாயிருப்பீர்கள். You know what you should buy. நீங்கள் என்ன வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். What's the decent dress? எது நல்ல உடை என்று தெரியும். What is acceptable for your profession? எது உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியும். What will help you be recognized as a child of God? ஒரு தேவனுடைய பிள்ளையாக உங்களை காட்டிக்கொள்வதற்கு எது நல்லது என்று தெரியும். You are led by the Spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். When you are led by the Spirit of God, you will do things in a very wise way. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பொழுது நீங்கள் எல்லா காரியங்களும் ஞானமாய் செய்வீர்கள். In your transaction, you will do wisely. நீங்கள் உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் ஞானமாய் இருப்பீர்கள். Because the Spirit of the Lord is leading you. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். It's the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர். Number 2, it is the Spirit of wisdom. இரண்டாவது ஞானத்தின் ஆவியானவர். Number 3, மூன்றாவது it is the Spirit of understanding. புத்தியின் ஆவியானவர். Isaiah chapter 11 verse 2. ஞானத்தின் உணர்வையும் அருளும் ஆவியும் It ஆலோசனை is உணர்வை அருளும் ஆவி. உணர்வை அருளும் ஆவியானவர். He will give you understanding. அவர் உங்களுக்கு உணர்வை கொடுப்பார். Understanding is a very powerful word. In Tamil just we read உணர்வு. அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஆங்கில வார்த்தை மிக வல்லமையா இருக்கிறது. தமிழ்ல நம்ம உணர்வு என்று படிக்கிறோம். Understanding, it stands under. அது நாம் ஒரு நிலைக்கு கீழாக நிற்பது. That's the base. அதுதான் அடித்தளமாய் இருக்கிறது. That's the base. அதுதான் அடித்தளமாய் இருக்கிறது. We say substance. அதுதான் அதனுடைய மூலமாய் இருக்கிறது. Sub means below. சம் என்றால் கீழே இருக்கிறது. Stance means standing. ஸ்டாண்ட் நிக்கிறது. ஸ்டாண்ட் Substance. சப்ஸ்டான்ஸ். Understand. அண்டர்ஸ்டாண்டிங். In Tamil we can say புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் தமிழ்ல சொல்வாங்க. That is the base. அதுதான் அடித்தளமாய் இருக்கிறது. Many houses they suffer because they don't understand. அநேக வீடுகளிலே அவர்கள் புரிந்து கொள்ளாததினாலே பாதிக்கப்படுகிறார்கள். Husband is unable to understand the wife. கணவனால மனைவியை புரிந்து கொள்ள முடிவதில்லை. Wife is unable to understand the husband. மனைவியாலே கணவனை புரிந்து கொள்ள முடிவதில்லை. Why my husband is doing like this? ஏன் கணவன் இப்படி செய்கிறார்? Why is my wife doing like this? ஏன் மனைவி இப்படி செய்கிறார்? They don't understand one another. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. They may speak the same language. அவர்கள் ஒரே மொழியை பேசினாலும் but they don't understand. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. I don't understand why he does like this. ஏன் அவர் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. And children don't understand the parents. பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்வதில்லை. Parents don't understand children. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில்லை. What is understanding? புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? Acting positively on the information received. உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களின்படி நேர்மறையாக நடந்து கொள்வது. That is understanding. அதுதான் புரிந்து கொள்ளுதல். My wife is suffering from headache, what should I do? மனைவிக்கு தலைவலி இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? This is the problem of my child, what should I do? என்னுடைய பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை, நான் என்ன செய்ய வேண்டும்? When I understand, when I get the information, I act positively on the information. நான் புரிந்து கொள்வது என்றால் எனக்கு கிடைக்கிற தகவலிலே நான் நேர்மறையாக செயல்படுவது. How do I get that understanding? எப்படி அந்த புரிந்து கொள்ளுதல் எனக்கு கிடைக்கும்? It is in the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரிலே இருக்கிறது. It is in the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியிலே இருக்கிறது. We are able to understand. நமக்கு புரிந்து கொள்ள முடியும். We are able to understand God's mysteries. நம் தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். We will be able to understand what will happen after we die. நாம் மரித்த பின்பு என்ன நடக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள We முடியும். are able to understand what will happen to this world system. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு என்ன நடக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். We will be able to understand what is the use of the riches. இந்த செல்வங்களின் பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ள We முடியும். see many rich people. நாம் அநேக செல்வந்தர்களை பார்க்கிறோம். They got untold wealth. அவர்களால் சொல்ல முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. They don't know how much land they possess. அவருக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது? Acres and acres. ஏக்கரா வச்சிருக்காங்க. But do they understand that they won't be able to take even a small brick with them when they die? அவர்களுக்கு உண்மையாலுமே தெரியுமா அவங்க மரித்தா ஒரு கல்லை கூட கொண்டு போக முடியாது என்று? They may have very big, very luxurious car. அவர்கிட்ட நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் இருக்கலாம். When he dies, அவர் மரிக்கும் பொழுது the name will be changed.
அந்த பெயர் மாற்றப்படும். That will become the possession of somebody else. அது இன்னொருத்தருக்கு சொந்தமாக மாறிவிடும். Do you understand? அது அவருக்கு புரியுமா? Whatever we have, நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் we need an understanding. நமக்கு ஒரு புரிதல் தேவை. How much this will help? இது எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்ய முடியும்? My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, At one point of time, my mother got saved. ஒரு நிலையில என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டார். She just sold all her jewels and gave to the children and all. எல்லா நகைகளையும் விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். There was no jewels with her. அவரிடம் ஒரு நகையும் இல்லை. And when she died, அவர் மரிக்கும் பொழுது there was not even 1 gram of gold with her. அவர்கிட்ட 1 கிராம் தங்கம் கூட இல்லை. Even at that marriage, it was 26 sovereign jewels. அவர் அந்த காலத்தில் கல்யாணத்தில் அவர் 26 சவரன் நகை போட்டிருந்தார். After that also it was added to it. அதற்கப்புறமா அதிகமாக அதில் சேர்த்து In கொண்டார். one way or the other, everything was sold out. Finally, she committed life and she removed it. அவர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் அந்த நகைகளை கழட்டி விட்டார். She died. அவர் மரித்தார். My brother and I were having a cup of coffee in the hotel nearby in that morning. அந்த காலை வேளையில் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் நானும் என் சகோதரரும் காஃபி குடிச்சிருந்தோம். The body of mother was moved to our prayer house, ACA. ஏசியில் இருக்க ஜெப வீட்டுக்கு என் தாயாருடைய உடல் கொண்டு வரப்பட்டது. The nearby hotel we were taking a cup of coffee. அதுக்கு அருகில் இருந்த ஒரு ஹோட்டலே நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். My brother was a retired headmaster. என்னுடைய சகோதரர் ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர். My brother was telling me, என்னுடைய சகோதரர் இப்படி சொன்னார், Thambi, if she has got one stud in her ear, you and I will not take coffee like this. அவர் காதில் ஒரு சின்ன கம்மல் இருந்தால் கூட நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து காஃபி குடிக்க முடியாது. There's one stud in her ears. அவர் காதில் ஒரு சின்ன கம்மல் இருந்தாலும் We cannot sit like this and drink coffee. நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து காஃபி குடிக்க முடியாது. Many houses. அநேக வீடுகளிலே Many houses. அநேக வீடுகளிலே There's a problem about property. சொத்து பிரச்சனை இருக்கிறது. At one point of time, we had to wonder why they should have property. ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஏன் சொத்து இருக்குதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதாக இருக்கு. The life of Anna and Thambi are divided because of property. அண்ணன் தம்பி வாழ்க்கை இங்கே இருக்கிற சொத்துனாலே பிரிக்கப்படுகிறது. We need understanding. நமக்கு புரிந்து கொள்ளுதல் தேவை. We need money. நமக்கு பணம் தேவை. But the lust of money is the root for all evil. பணத்தாசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. It is the root of all evil. எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. Even in my youth, I heard one incident by a doctor. என்னுடைய வாலிப காலத்திலே ஒரு மருத்துவரை குறித்து ஒரு செய்தியை கேட்டேன். It was in Kanchipuram. காஞ்சிபுரத்தில் There was a very rich woman. She was in her deathbed. ஒரு நல்ல வசதியான ஒரு பெண்மணி அவருடைய மரண படுக்கையில் இருந்தார். So this doctor was taken there. இந்த மருத்துவரை அங்கே கொண்டு சென்றார்கள். He gave some treatment and gave. அவர் அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு வந்துட்டார். Many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. This incident happened many years back. இந்த காரியம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. So after he gave the treatment, maybe a week's time or something. அவர் சிகிச்சை கொடுத்து ஒரு வாரம்க்கு When this doctor was passing by that street in his scooter. அந்த தெரு வழியாக அந்த மருத்துவர் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது Very rich woman. மிகவும் செல்வந்தரான ஒரு பெண்மணி. When he was crossing that street, அந்த தெருவை அவர் கடந்து செல்லுகிற பொழுது there was a small crowd. ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. And there was a quarrel going on. அங்க ஒரு சின்ன ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. A quarrel going on. சின்ன ஒரு சண்டை. He was a little puzzled. அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. He just stopped a little, a story I heard from him. அவர்கிட்ட இருந்து எனக்கு கேட்கப்பட்ட செய்தி. He just stopped his scooter and was inquiring what was happening. அவருடைய ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அங்க என்ன நடக்குதுன்னு அவர் பார்த்தார். That lady died. அந்த பெண்மணி மரித்து விட்டார். They divided all her property, jewels, everything. அவருடைய கிட்ட இருந்த எல்லா சொத்து நகை எல்லாவற்றையும் அவர்கள் பிரித்து கொண்டார்கள். She had a lot of silk sarees. அவர்கிட்ட அநேக பட்டு புடவைகள் இருந்தது. In dividing those silk sarees, அந்த பட்டு புடவைகளை பிரிக்கிற பொழுது there is a fight between the children. அப்ப அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வந்து விட்டது.
There's a fight between the children. பிள்ளைகளுக்குள்ளே சண்டை. That's the world we are living in. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து So கொண்டிருக்கிறோம். we must have an understanding. நமக்கு ஒரு புரிதல் தேவை. What we need, what we don't need. நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை. If we have the spirit of the world, we'll have the understanding in the worldly way. உலகத்தின் ஆவி நமக்கு இருக்குமானால் உலக பிரகாரமாக ஒரு புரிந்துகொள்ளுதல் நமக்கு இருக்கும். If we have the spirit of the devil, our understanding will be in the devil's way. பிசாசின் ஆவி நமக்கு இருக்குமானால் பிசாசு வழியாக நமக்கு ஒரு புரிந்துகொள்ளுதல் இருக்கும். If we have the spirit of God, our understanding will be influenced by God. தேவனுடைய ஆவி நமக்கு இருக்குமானால் நம்முடைய புரிந்துகொள்ளுதல் தேவனாலே உந்தப்படும். So we act positively on the information we receive. நமக்கு கிடைக்கிற செய்திகளினால மேற்கொண்டு நாம் நேர்மறையாக செயல்படுவோம். After what I need food to eat and a dress to put on. எனக்கு எல்லாம் தேவை, என்ன எனக்கு நல்ல உணவு தேவை, உடை தேவை. And a place to live in. நான் வாழ்வதற்கு ஒரு இடம். Good sleep. நல்ல தூக்கம். Tomorrow I don't know whether I'd be alive or not. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. Even now I don't know whether tomorrow I would be alive or not. இன்றைக்கும் எனக்கு தெரியாது நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா. I don't know, it's not in my hand. அது என்னுடைய கரத்தில் இல்லை. It's not in my hand. அது என்னுடைய கரத்தில் இல்லை. My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரி. To live a day at a time is enough. ஒரு நாளுக்கு இந்த நாள்ல வாழ்வதற்கு ஒரு நாள் வாழ்க்கை போதும். We don't know about tomorrow. நமக்கு நாளையை பற்றி தெரிந்து கொள்ள தேவையில்லை. Tomorrow will take care of itself. நாளை பார்த்துக்கொள்ளும். So we get the spirit of understanding. நமக்கு ஒரு புரிந்துகொள்கிற ஆவி வேணும். So number 4. நான்காவது, we read a pair, spirit of counsel and spirit of might. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. A spirit of counsel. ஆலோசனையின் ஆவி. What is a spirit of counsel? ஆலோசனையின் ஆவி என்றால் என்ன? The word counsel means ஆலோசனை என்ற வார்த்தைக்கு it's a professional advice. சொல்லுங்களா, ப்ரொஃபஷனல் அட்வைஸ் பண்றது. ப்ரொஃபஷனலா அட்வைஸ் பண்றது. எக்ஸ்பர்ட். ஓகே. It is especially in legal matters. ஒரு சட்டபூர்வமான காரியங்களில் In a very analytical way, you can do this, you can't do that. ஒரு தெளிவான ஒரு ஆராய்ச்சி நிலையில இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று. If you do this, it will happen like this. இப்படி இதை செய்வீங்கனால இது மாதிரி நடக்கும். Don't do like this. இது மாதிரி செய்யாதீங்க. It is against the law. இது சட்டத்துக்கு விரோதமானது. That is counsel. அது ஆலோசனை. What we can do, what we should not do. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று. You go to a good lawyer. நீங்க ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட போவீங்கன்னா he will give you good counsel. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். Maybe a psychological problem or any mental illness. ஒரு மனோநிலை, மனதத்துவ நிலை, ஏதாவது மன பிரச்சனை எதுனா இருந்தா you go to a counsel. நீங்க ஒரு ஆலோசனைக்கு போவீங்கன்னா they will give you a counsel, what you should do, what you should not do. நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். நல்ல good finance managers are there. நல்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. they will tell you how you should invest your finance. நீங்க உங்களுக்கு காசை எப்படிலாம் முதலீடு பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. So legal matters or financial matters, they give us counsel. ஒரு சட்டபூர்வமான விஷயமோ பண விஷயமோ அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். When the spirit of God comes upon us, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது, maybe like a legal advisor, ஒரு நல்ல சட்ட ஆலோசகர் போல, he will give us counsel what this book says. இந்த புத்தகத்திலிருந்து அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். What is that law says? சட்டம் என்ன சொல்லுகிறது? Because God can act only based on this law. தேவன் இந்த சட்டத்தின்படியே தான் செயல்படுவார். If the Bible says all liars will go to hell, all liars will go to hell. பொய்யர் அனைவரும் நரகத்துக்கு செல்வார்கள் வேதம் சொன்னா எல்லா பொய்யரும் நரகத்துக்கு போவாங்க. If that law book says, ஒரு சட்ட புத்தகம் இப்படி சொல்லு, if you murder, you will be murdered. ஒருத்தரை கொல்வீங்களானால் நீங்க கொல்லப்படுவீர்கள். This law book says, இந்த சட்ட புத்தகம் சொல்லுகிறது, if you lie, you will go to hell. நீங்க பொய் சொல்வீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. All liars will go to hell. எல்லா பொய்யரும் நரகத்துக்கு போவாங்க. So this Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவியானவர், he will give us a legal advice. அவர் ஒரு சட்ட ஆலோசனை நமக்கு கொடுப்பார். Based on this law book. இந்த சட்ட புத்தகத்தின்படி. What that you can do, what that you should not do. நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. So a legal advisor will be within us.
ஒரு நல்ல சட்ட ஆலோசகர் நமக்குள்ளாக இருப்பார். Where to turn to the left, where to turn to the right. எங்கே நாம் வலதுபுறமாக திரும்ப வேண்டும், எங்கே இடதுபுறமாக திரும்ப வேண்டும் என்று. He will keep his eyes on us and lead us. அவர் நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நம்மை வழிநடத்துவார். His name shall be called Counselor. அவருடைய பெயர் ஆலோசகர் என்று அழைக்கப்படும். A doctor gives us counsel. ஒரு மருத்துவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். How much water you can drink, எவ்வளவு தண்ணி குடிக்கலாம், what that you can eat, what that you should not eat, நீங்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, what is the chemical you can add, என்ன மாதிரி வேதியியல் காரியங்கள் நீங்கள் எடுக்கலாம். you should not take potassium, you should not take sodium, நீங்கள் பொட்டாசியம் எடுக்கக்கூடாது, நீங்கள் சோடியம் எடுக்கக்கூடாது, avoid this, take this. இதை தவிர்த்துடுங்க, இதை எடுங்க. He knows our body. The doctor gives us counsel. நம்மளுடைய உடலை குறித்து அறிந்த ஒரு மருத்துவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். How long you should sleep. எத்தனை மணி நேரம் தூங்கணும். A lawyer will give us counsel. ஒரு சட்ட வழக்கறிஞர் நமக்கு சட்ட ஆலோசனை கொடுப்பார். A psychiatrist will give us counsel. ஒரு மனவியல் நிபுணர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். The Holy Spirit will give us counsel. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். A psychiatrist will give us counsel based on the psychology he has studied. ஒரு மனோதத்துவ நிபுணர் அவர் படித்த மனோதத்துவ நிலையை குறித்து அவர் ஆலோசனை கொடுப்பார். A doctor will give us counsel based on the medical knowledge he possesses. ஒரு மருத்துவர் அவர் படித்த மருத்துவ காரியங்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். A lawyer will give us counsel based on the laws of the land. இந்த உலகத்தின் சட்டங்களை படித்த ஒரு வழக்கறிஞர் அதிலிருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். And the Holy Spirit will give us counsel based on the word of God. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். So it's the Spirit of the Lord. தேவனுடைய ஆவியானவர். It's the Spirit of wisdom. ஞானத்தின் ஆவியானவர். That's a spirit of one who gives. In Tamil it's beautiful. ஞானத்தை அருளும் ஆவியானவர். It's the Spirit that gives us wisdom. ஞானத்தை அருளும் ஆவியானவர். It is the Spirit that gives us understanding. உணர்வை அருளும் ஆவியானவர். And it's the Spirit that gives us counsel. ஆலோசனை அருளும் ஆவியானவர். And number 5. ஐந்தாவது, it is the Spirit of might. பலத்தை அருளும் ஆவியானவர். It gives us might. பலத்தை அருளும் ஆவியானவர். Might is slightly different from strength. சக்திக்கும் பலனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. We have got power, we have got shakti. நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது. But when we are able to demonstrate that power, we have got the might. நாம் அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு பலன் தேவை. It is the might. அது பலனாய் இருக்கிறது. I got the shakti. நமக்கு ஒரு சக்தி இருக்கிறது. And when I demonstrate that shakti, அந்த சக்தியை நான் வெளிக்காட்டுவதற்கு it is the might. அது பலனாய் இருக்கிறது. In a worldly sense. இந்த உலக நிலையிலே the police has got a power. காவலர்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு அதிகாரம் இருக்கிறது. But they when demonstrate that power, அந்த அதிகாரத்தை அவர்கள் வெளிக்காட்டுவதற்கு காட்டும்போது that is called the might. அது அவர்கள் பலனாய் ஏற்றுக்கொள்ளப்படும். An ordinary traffic police, ஒரு சாதாரண போக்குவரத்து காவலர், when he shows stop sign, அவர் நிறுத்துங்கள் ஸ்டாப் சைன் அவர் வெளில காட்டும் பொழுது, whether it is an ordinary auto, ஒரு சாதாரண ஆட்டோவா இருக்கலாம், maybe a bike, ஒரு பைக்கா இருக்கலாம், maybe a like car, காரா இருக்கலாம், maybe a luxurious car of some crores, பல விலை உயர்ந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய காரா இருக்கலாம். every car must stop. எல்லா வண்டியும் அங்க நிறுத்த வேணும். That is the might. அதுதான் பலனாய் இருக்கிறது. That's the might of his authority. அதுதான் அவருடைய அதிகாரத்தின் பலனாய் இருக்கிறது. When he says stop, they have to stop. அவர் நிறுத்து ஸ்டாப்னு சொன்னா அங்க நிற்கணும். He has got the power to stop. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது நிறுத்துவதற்கு. But when he stops, that's the might. அதை அவர் நிறுத்தும் பொழுது அதுதான் பலனாய் இருக்கிறது. You have got a healing power. உங்களுக்கு ஒரு குணப்படுத்துகிற சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. But when you heal the sick, நீங்கள் ஒரு வியாதிப்பட்டவரை குணமாக்கும் பொழுது you reveal that shakti. அந்த பலனை நீங்கள் உணர்வீர்கள்.
You reveal that Shakti. அதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். You demonstrate that Shakti. அந்த பலனை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். So when the Holy Ghost is in you, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கும் பொழுது you'll be able to demonstrate the gift God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும். You'll be able to demonstrate the gift God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும். God has given you a gift. தேவன் உங்களுக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறார். God has given you the Holy Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். With the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியினாலே you'll be able to demonstrate that gift. நீங்கள் அந்த வரங்களை செயல்படுத்த முடியும். You may have the word of wisdom. உங்களுக்கு ஞானத்தை அருளும் வார்த்தைகள் இருக்கலாம். ஞானத்தை உணர்த்தும் ஆவி. ஞானத்தை உணர்த்தும் ஆவி இருக்கலாம். You may have the gift varam. You may have the gift of knowledge. உங்களுக்கு ஒரு அறிவின் வரம் இருக்கலாம். அறிவை உணர்த்தும் வரம் இருக்கலாம். But you must be able to exercise it. அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். The Holy Spirit will influence you to demonstrate the gift you got. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் அந்த வரங்களை செயல்படுத்துவதற்கான தாக்கத்தை ஏற்படுத்துவார். You all have received the Holy Spirit. நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். But you should demonstrate the gifts of God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். There is a might in that Holy Spirit that will help you demonstrate the Shakti of God. தேவனுடைய ஆவியிலே ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் அந்த வரங்களை செயல்படுத்த உங்களுக்கு சக்தி கொடுக்கிறது. So what are the things, the 5 things what I have seen? நாம் என்ன 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம்? It is the Spirit of the Lord. அது தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். It is the Spirit of wisdom. ஞானத்தை அருளும் ஆவியானவர். It is the Spirit of understanding. உணர்வை அருளும் ஆவியானவர். It is the Spirit that gives us good counsel based on the word of God. ஆலோசனை தேவனுடைய வார்த்தையின்படி ஆலோசனை அருளும் ஆவியானவர். It is the Spirit of might. பலனை அருளும் ஆவியானவர். It helps you demonstrate the Shakti of God. உங்களுக்குள் இருக்கிற பலனை பவரை அதிகாரத்தை அது வெளிப்படுத்த உங்களுக்கு உதவுகிறது. And number 6. ஆறாவது, the same verse we read. அதே வசனத்தில் நாம் படிக்கிறோம். It is the Spirit of knowledge. அறிவை உணர்த்தும் ஆவியானவர். It is the Spirit of knowledge. அறிவை உணர்த்தும் ஆவியானவர். What is that knowledge? அது என்ன அறிவு? The spirit of the world. உலகத்தின் ஆவி. It gives us the knowledge of the world. இந்த உலகத்தின் அறிவை உங்களுக்கு கொடுக்கும். When I say the world system, இந்த உலகத்தின் காரியங்கள். You may know what phone is good. எந்த ஃபோன் நல்லது? If I keep what phone, I may look stylish. எந்த ஃபோன் வச்சிருந்தா நான் ரொம்ப அழகா இருப்பேன். In what phone will help us for the photograph? எந்த ஃபோன் வச்சிருந்தா போட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். It gives you knowledge. அந்த அறிவை உங்களுக்கு கொடுக்கும். The spirit of the world will give you the spirit knowledge of the world. இந்த உலகத்தின் ஆவி உங்களுக்கு உலகத்தின் அறிவை உங்களுக்கு கொடுக்கும். The world system. இந்த உலகத்தின் காரியங்கள். How should I dress so that I can be stylish? எப்படி நான் உடுத்தினால் நான் ஸ்டைலா இருக்க முடியும்? I can be attractive, I can be sexy. நான் எப்படி கவர்ச்சியா இருக்கலாம்? So it gives you some knowledge. அது உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கும். What is today's trend? இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு? How should I have my hairstyle? எப்படிப்பட்ட ஒரு தலை முடியை நான் வைக்க வேண்டும்? Trendy. ஒரு ட்ரெண்டியா இருக்கணும். So the spirit of the world will give you knowledge of the world. இந்த உலகத்தின் ஆவி இந்த உலகத்தின் அறிவை உங்களுக்கு கொடுக்கும். When I say world, the system of the world. நான் அந்த வேர்ல்டுன்னு சொல்றப்ப இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். And if you got the spirit of the devil, நீங்கள் பிசாசின் ஆவியை பெற்றிருப்பீர்களானால் you'll have the spirit of the devil, knowledge of the devil. அந்த பிசாசோட அறிவு நமக்கு இருக்கும். How can I lie? எப்படி போய் சொல்லலாம்? How can I murder? எப்படி கொலை பண்ணலாம்? How can I put the sketch? எப்படி ஸ்கெட்ச் போடலாம்? Will give you the knowledge of the devil. பிசாசின் அறிவு உங்களுக்கு கிடைக்கும். If you got the spirit of God, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வீர்களானால் you will have the knowledge of God. நீங்கள் தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வீர்கள். Who is God? தேவன் யார்? People worship many gods. மக்கள் அநேக தெய்வங்களை வழிபடுகிறார்கள். Crores of gods. கோடிக்கணக்கான தெய்வங்கள். But which is the real God? எது உண்மையான கடவுள்? If A is God, B is not God.
ஆப்ஷன் ஏ கடவுளா இருக்குமானால் பி கடவுளா இருக்க If முடியாது. B is God, A is not God. பி கடவுளா இருக்குமானால் ஏ கடவுள் இல்ல. If A and B are not God, then C must be God. ஏயும் பியும் கடவுளா இல்லனா ஆப்ஷன் சி கடவுளா இருக்கிறதுக்கு Who வாய்ப்பு is இருக்கு. that God? யார் அந்த கடவுள்? When I have the Spirit of God, I will be able to have the knowledge of God. நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவனை குறித்த ஒரு அறிவு எனக்கு கிடைக்கும். I will have the knowledge of the will of God. நான் தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு I will கிடைக்கும். have the knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு எனக்கு கிடைக்கும். I will have the knowledge of the truth. உண்மையை குறித்த ஒரு அறிவு எனக்கு கிடைக்கும். I have the knowledge of discretion, what is right, what is wrong. எது சரி எது தவறு என்பதை குறித்தான ஒரு அறிவு எனக்கு கிடைக்கும். There are many spiritual knowledges. அநேக ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது. I just say 5 things. நான் ஒரு 5 காரியங்களை மட்டும் சொன்னேன். Knowledge of God. தேவனை குறித்த அறிவு. And what the relationship between that God and Jesus. தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ளான உறவு. So when I receive the Holy Spirit, I will have the knowledge of God. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனை குறித்த ஒரு அறிவை பெறுகிறேன். I will have a perfect understanding of God. நான் தேவனை குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவை பெறுகிறேன். I cannot imagine an animal as God. நான் ஒரு விலங்கை நான் கடவுளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. I cannot imagine a man as God. ஒரு மனிதனை கடவுளாக என்னால் யோசித்து பார்க்க முடியாது. I got the knowledge who God should be. எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது யார் கடவுளாக இருக்க முடியும் And why என்று. should I believe Jesus is God? நான் ஏன் இயேசுவை கடவுள் என்று நான் விசுவாசிக்க வேண்டும்? That knowledge. அந்த அறிவு. And I must have the knowledge of this word of God. இந்த தேவனுடைய வார்த்தை குறித்தான அறிவு எனக்கு வேண்டும். What does this word say? இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? It is very common for everybody. இது எல்லாருக்கும் பொதுவானது. It's not for Jews, it's not for Christians. இது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டுமல்ல. It's for everybody. இது எல்லாருக்குமானது. You should not murder, it's for everybody. நீங்கள் கொலை செய்யக்கூடாது, இது எல்லாருக்குமானது. You love your neighbor as yourself, it's for everybody. உங்கள் பிறனை உங்களைப் போல நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று It's not for எல்லாருக்கும். Jews, it's not for Christians. இது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டுமல்ல. It's a law for everybody. எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம். So I have the knowledge of the word of God. நான் தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு And கிடைக்கிறது. I get the knowledge of the will of God. தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு I have கிடைக்கிறது. the knowledge of what truth is. உண்மை என்ன சத்தியம் என்ன என்பதை குறித்த ஒரு அறிவு கிடைக்கிறது. And I have the knowledge of discretion, what is right, what is wrong. எது தவறு எது தவறு என்கிற காரியங்களை குறித்தான ஒரு அறிவு எனக்கு This கிடைக்கிறது. is right, this is wrong. இது சரி இது தவறு. I am able to discrete. என்னால் அதை பிரித்து பார்க்க It முடிகிறது. is right for you, it is wrong for me. உங்களுக்கு சரி எனக்கு தவறு. Oh, we can be both together. எல்லாமே ஒண்ணா இருக்கலாம். Is absolute nonsense. அது ஒரு முட்டாள்தனம். What is right, what is wrong is wrong. எது சரியோ அது சரி, எது தவறோ அது தவறு. It is right for you, it's wrong for me, it cannot be like that. உங்களுக்கு சரி எனக்கு தவறாக இருக்கவே You முடியாது. must be able to discrete. நாம் அதை பிரித்து பார்க்க வேண்டும். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? What is the truth? எது சத்தியம்? We discrete. அதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். So when we are filled with the Holy Spirit, நாம் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது the sixth thing, we get the knowledge of God. ஆறாவது காரியம் நாம் ஒரு தேவனை குறித்த அறிவை பெறுகிறோம். The very deeper meaning. இது ஒரு ஆழமான உண்மை. What God knows, I know. தேவனுக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் தெரியும். What God knows, I know. தேவனுக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் தெரியும். Literally knowledge of God. அது எழுத்தின்படியே தேவனுடைய அறிவு. God knows Jesus died for our sins. தேவனுக்கு தெரியும் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று. I know Jesus died for my sins. எனக்கு தெரியும் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று. God knows they that believe in Jesus and receive him can become the sons of God, children of God. தேவனுக்கு தெரியும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் என்று. I also know those who believe in Jesus Christ and receive him, they can be the children of God. எனக்கும் தெரியும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். What God knows, I know. தேவனுக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் I தெரியும். don't say what all God knows, I know. எனக்கு தேவனுக்கு தெரிந்த எல்லாமே எனக்கு தெரியும் என்று என்னால் சொல்ல முடியாது. I know what God knows. எனக்கு தேவனுக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் தெரியும். I know when I die in Christ, I will be in heaven. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கும் பொழுது நான் பரலோகத்துக்கு போவேன்னு எனக்கு தெரியும்.
God also knows that. தேவனுக்கும் அது So தெரியும். what God knows, I know. தேவனுக்கு என்ன தெரியுமோ அது That எனக்கும் is தெரியும். knowledge of God. அது தேவனுடைய அறிவு. So when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவியை He's not பெற்றுக்கொள்ளும் just பொழுது speaking in tongues. அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல, He's not just performing miracles. அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல, He's not just jumping and dancing. குதித்து ஆடுவது மட்டுமல்ல, You get the Spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். You get Spirit of God's wisdom. நீங்கள் ஞானத்தை அருளும் ஆவியை You பெற்றுக்கொள்கிறீர்கள். get Spirit of God's counsel, நீங்கள் understanding. நீங்கள் உணர்வை அருளும் ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். You get the Spirit of counsel. நீங்கள் ஆலோசனை அருளும் ஆவியை You get the பெற்றுக்கொள்கிறீர்கள். Spirit of might. நீங்கள் பலனை அருளும் ஆவியை Might பெற்றுக்கொள்கிறீர்கள். speaks about demonstrating the power you have. பலன் என்பது உங்களுக்கு இருக்கிற சக்தியை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு உதவுகிறது. And you get the Spirit of knowledge. நீங்கள் அறிவை அருளும் ஆவியை பெற்றுக்கிறீர்கள். God's knowledge. தேவனுடைய அறிவு. What God knows, you know. தேவனுக்கு எது தெரியுமோ அது உங்களுக்கு தெரியும். And number 7, ஏழாவது, when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது the Spirit of the Lord, அவர் தேவனுடைய ஆவியானவர், it's a spirit that gives us wisdom. நமக்கு ஞானத்தை அருளும் It's a ஆவியானவர், spirit that gives us understanding. உணர்வை அருளும் ஆவியானவர், It's a spirit that gives us counsel. ஆலோசனை அருளும் It's a ஆவியானவர், spirit that gives us might. பலனை அருளும் ஆவியானவர், It's a spirit that gives us knowledge. அறிவை அருளும் ஆவியானவர். Number 7, ஏழாவது, it is the spirit of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர். It gives us fear of the Lord. அது தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற. The fear of the Lord means கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது a reverence. ஒரு பயபக்தி. Reverence. அது ஒரு பக்தி. How should you show reverence to God? தேவனுக்கு எப்படி நாம் பக்தியை காண்பிப்பது? When you make a promise to God, how should you keep it up? நாம் தேவனுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்யும்போது அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். How should we behave in the things concerning God? தேவனை குறித்த காரியங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? About Jesus, it says the jealous concerning the temple. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். Jealous concerning the temple. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். Jealous concerning the things belong to God. தேவனுக்கான காரியங்களிலே ஒரு பக்தி வைராக்கியம். How should I keep the Sabbath? நான் எப்படி ஓய்வு நாளை ஆசரிப்பது? How should I sit in His presence? நான் எப்படி அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது? How should I honor God? நான் எப்படி தேவனை கனப்படுத்துவது? What all I have I received from God. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களும். How will I honor God with my substance? என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் எப்படி தேவனை கனப்படுத்துவேன்? When I pray, how should I be dressed? நான் ஜெபிக்கும் பொழுது எப்படி உடை உடுத்திருக்க வேண்டும்? The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். It gives us a life filled with bhakti. அது நம்ம பக்தி நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. A type of a dread to offend God. கர்த்தருடைய மனதை புண்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை. A dread, ஒரு பயம். ஒரு பயம். Dread to offend God. கர்த்தரை புண்படுத்த கூடாது என்ற ஒரு பயம். It's all we get by the Holy Spirit. இதெல்லாம் நமக்கு பரிசுத்தாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். When we receive the Holy Spirit, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது we get a anxiety and desire to please God. நாம் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு காரியத்தை பிரியப்படுத்துவதற்கு நம்ம God should call me பிரியமானவனே. God should call me பிரியமானவனே. தேவன் என்னை பிரியமானவனே என்று அழைக்க வேண்டும். God should call you பிரியமானவளே. தேவன் உங்களை பிரியமானவளே என்று அழைக்க வேண்டும். Daniel, a well pleasing to me. தானியேல் எனக்கு பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். So how should I behave that God I should be a well pleasing to God? நான் எப்படி தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்க முடியும்? When we receive the Spirit of God, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது we get all these 7 attributes. இந்த எல்லா 7 காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். We get the Spirit of the Lord. நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். We get the wisdom of God. ஆலோசனை அருளும் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். We get the spirit of understanding. உணர்வை அருளும் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். The spirit of knowledge. அறிவை அருளும் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். The spirit of counsel. ஆலோசனை அருளும் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். The spirit of might. பலனை அருளும் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். The spirit of knowledge.
அறிவு அருளும் ஆவியை நாம் We get பெற்றுக்கொள்கிறோம். the spirit of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவி. So it is not just we are receiving a Holy Spirit where we speak in tongues, jump and all. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு குதிப்பது மட்டுமல்ல, We receive all these 7 attributes when we receive the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 7 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.